அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியம்ப்பா. தேவையான எல்லா கிருபைகளை தார். உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, மகிமைப்படுத்த கிருபை செய்த தெய்வம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளை மாற்றுங்க, கிருபையை தாங்க. தேவ நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு அன்பாய் இருந்த ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் பழக்கமான தெரிந்த ஒரு அதிகாரம். லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மையை வேதம் இங்கே சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? விசுவாசிகள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் என்ன பேர்? ஆமாம், பைபிளை தூக்கிட்டாலே, ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு என்ன பேர்? விசுவாசிகள் அப்படின்ற பெயர். ஆனால் எத்தனை பேர் நாம் உண்மையாகவே விசுவாசிகளாக வாழ்கிறோம் என்று நாம் கேட்போமானால், எத்தனை நேரங்களில் நாம் அந்த விசுவாசத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையில் அந்த விசுவாசத்தை மறுதலித்தவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலைகளில் அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. அது ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா வேதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட சில நேரங்களில் என்ன எல்லாம் போனாங்க? விசுவாசம் இல்லாமல் போனாங்க. இந்த இடத்துல இயேசுவோடு ஐக்கியப்பட்ட ஒரு குடும்பம், மார்த்தாலும் மரியாளும் லாசருவும், அவர்கள் பெத்தானியா என்கிற இடத்துல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை முதலாக பெத்தானியாவிலே தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டது இந்த குடும்பம் தான். இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் இவருடைய வீட்டிலே அவர் தங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தியானம் என்ன தெரியுமா? விசுவாசி செய்யாத ஒரு காரியம் இல்லை, விசுவாசி செய்யக்கூடாத காரியம் அப்படின்னு ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். விசுவாசிகள் நிறைய செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இந்த விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அல்லது செய்ய மாட்டார்கள் என்று நாம் பார்ப்போமானால், இந்த யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் யாராவது ஒருத்தர் வாசிங்க. 21வது வசனத்தை வாசிங்க. மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதே போல் 32வது வசனத்தில் மரியாள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. இருந்த இடத்துல மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அருமையானவர்களே, 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த மார்த்தாலும் மரியாளும்
ஆண்டவரிடத்தில் விசுவாசிகளாக இருந்தார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்றார். அப்போ இவங்க எங்கேயோ குறைவுபட்டு இருக்கிறாங்க. இந்த விசுவாச குறைவு முதல்ல என்ன செய்யுது தெரியுங்களா? கிறிஸ்துவை குறை சொல்லுகிறது, இயேசுவை குறை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நீ ஏன் இங்கே இல்லை? நீங்கள் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ இவங்களுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? நடந்த காரியத்தை நினைத்து வருந்துவதை விட ஆண்டவரை குறை சொல்லுகிறது அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. மார்த்தாளினுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த அம்மாவுக்கு அந்த 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 சுபாவம் வந்துடும், குறை சொல்கிறது. பிரச்சனை ஏதாவது பெருசாச்சுன்னா உடனே கடவுளை குறை சொல்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு விசுவாசி செய்ய மாட்டான். ஆண்டவரை குறை சொல்கிறவங்க உண்மையான விசுவாசிகள் அல்ல. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறேனே, நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், ஏன் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அனுமதிச்சார், ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது, ஏன் ஆண்டவர் என்னை தொட்டு சுகமாக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஒரு விசுவாசி செய்யக்கூடாத முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. வேதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இயேசுவோடு இருந்த இந்த மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவரை குறை சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவை அறியாத ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குறை சொல்லலை, அவங்க ஆண்டவரை மேன்மையாய் பார்க்கிறார்கள். அதில் முதல்ல மத்தேயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 7-8. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இங்கே ஒரு விசுவாசியை பார்க்குறோம். இவருக்கு இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லுது. அவன் ரோம போர் சேவகன். அப்படிப்பட்ட ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறான். என்ன செய்கிறான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஒருத்தர் சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் இங்கே ஒரு மனிதனை பார்க்கிற, அவன் சொல்கிறான், நீங்கள் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போது ஒரு விசுவாசி யார் அப்படின்னா, ஆண்டவரை குறை சொல்கிறவன் இல்லை, ஆண்டவரை முழுமையாய் நம்புகிறவன். அவர் வந்து என் வீட்டில் வந்து சுகமாக்கணும், அப்போ தான் என் வேலைக்காரன் சுகமாவான்னு இந்த மனிதன் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் பிழைப்பான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, விசுவாசிகள் என்று பெயர் வைத்திருக்கிற நாம், நமக்கு குறை வரும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு கண் இல்லையா, உங்களுக்கு காது இல்லையா, நான் சொல்கிற ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டிங்களா, எனக்கு ஒரு பதில் தர மாட்டிங்களா, அற்புதம் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்பா. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய குறைகளெல்லாம் மாறும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மையெல்லாம் கிடைக்கும் என்று குறை சொல்லாமல் விசுவாசிக்கிறான் பாருங்க. அவங்க தான் உண்மையான விசுவாசிகள். 2வது ஒரு அம்மாவை பார்க்குறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மத்தேயின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்க. 9:21, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு. நல்ல கவனிங்க, அங்கே விசுவாசி அப்படின்ற ஒரு கூட்டம் அது சொல்லுது, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவரை அறியாத ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறான், ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்றது கூட நான் பாத்திரன் அல்ல, உங்கள் ஒரு வார்த்தை போதும், என் வேலைக்காரன் சுகம் அடைந்தான். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த அம்மா ஆண்டவரை பற்றி எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? அவர் என்னை தொடணும், நீ சுகமாவாயாக அப்படின்னு அவர் சொல்லணும்,
அப்படியெல்லாம் அந்த அம்மா எதிர்பார்க்கல. அந்த அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் இந்த நூற்றுக்கு அதிபதியும் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உனக்கும் எனக்கும் சுகம் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இந்த அம்மா போறாங்க. அந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி இந்த பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜனங்க நடுவில் வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. அவங்க யாரெல்லாம் தொடுறாங்களோ அத்தனை பேரும் தீட்டாயிடுவாங்க. ஆகவே இவங்க வெளியே வந்தாலே ஜனங்க அந்த சமுதாயம் என்ன பண்ணும்? இவங்களை தீட்டானவர்களாக சொல்லும். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன தொட வேணா, நான் தொட்டா எனக்கு என்ன உண்டு? சுகம் உண்டு. விசுவாசி என்பவன் குறை சொல்லுகிறவன் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் முயற்சி செய்து வெற்றி பெறுகிறவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லாருப்பா, எத்தனை முறை என்னை குறை சொல்லிட்டு இருக்கிற, எத்தனை முறை என்னுடைய வல்லமை நீ குறை சொல்லி இருக்கிறாய், எத்தனை முறை காலதாமதத்தை குறை சொல்லி இருக்கிறாய், எத்தனை முறை அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நம்ம குறை சொல்லி இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனி உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். இனி உம்முடைய வல்லமையை நான் சந்தேகப்பட மாட்டேன். நான் உம்மை நம்புகிறேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல உங்கள் வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும். நீர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாலாகிலும் என் வாழ்க்கையில் என்ன உண்டு? சுகம் உண்டு. யோபுவின் புஸ்தகத்தில் பாருங்க, அந்த யோபு என்கிற அந்த பெரிய பரிசுத்தவான், ஆண்டவரை விசுவாசித்தவன். யோபு 1ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி என்ன செய்யல? குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் தெரியுமா? ஒரே நாளில் ஒரு பெரிய பணக்காரன், ஒன்றுமில்லாமல் பேங்க்ரப்ட் ஆனவன் இல்லை, ஒரே நாளில் சொத்து போச்சு, சுதந்திரம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, வீடு போச்சு, எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது யோபு கர்த்தரை என்ன செய்யலையா? குறை சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்கிறோம் பாருங்க, குறை. யோபுவை போல எனக்கு பிரச்சனையா, யோபுவை போல எனக்கு கஷ்டம்யா. அப்படியா? ஒரு வீட்டில் ஒரு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போனப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்யா, யோபுவை போல எனக்கு கஷ்டம்யான்னு. இந்த பாஸ்டர் சும்மா இருந்திருக்கலாம். அவர் கேட்டாராம், அப்படியாம்மா உன் பிள்ளைங்கள்லாம் செத்து போச்சாம்மா அப்படின்னாரு. என்னங்கய்யா? இல்லைம்மா, யோபு 10 பிள்ளைங்க ஒரே நாளில் செத்து போச்சு. உன் வீடு இடிஞ்சு போச்சா? இல்லையா. என்ன நீங்கள் எப்படி கேட்குறீங்களா? இல்லைம்மா, யோபுவை போல சோதனை நீ, யோபுக்கு வீடு இடிஞ்சு போச்சு. உன் ஆடு மாடெல்லாம் செத்து போச்சா? இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அப்புறம் எப்படிம்மா யோபு மாதிரி சோதனை? இல்லையா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம சில காரியங்களை அப்படியே ஊதி பெருசாக்கி இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோ பெருசாக சொல்லி, ஆண்டவர் என்னை கைவிட்டாரியா, கண்ணீர் தாயா என் வாழ்க்கை, கர்த்தர் எனக்கு இவ்வளோ தீங்கு செஞ்சிட்டாரியா, இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார். ஒன்று தெரிஞ்சுங்க, யோபுவை விட பெரிய சோதனை ஒருத்தருக்கும் வரல. ஆனால் அந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அருமையான ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுறாரு. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் திரும்ப போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னதுனால பைபிள் அவனை பற்றி சாட்சி சொல்லுது, அவன் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் பார்ப்போம்.
ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எத்தனை முறை நம்ம கர்த்தரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். பார்க்குறவங்கிட்டலாம் குறை சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஒருவேளை ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்பாரானால் அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தீங்கு செய்ய மாட்டார். அதை நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய மாட்டார்? தீங்கு செய்யவே மாட்டார். அவர் நன்மையானதை செய்கிற தேவன். அப்போ முதல்ல ஒரு விசுவாசி என்ன செய்ய மாட்டான்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். குறை சொல்ல மாட்டான். ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். என்ன சொல்லி மகிமைப்படுத்துவான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி புகழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை விசுவாசிக்கு உண்டு. ரெண்டாவது, ஒரு விசுவாசி என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவானின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 36, 37 வசனத்தை வாசிங்க. யோவான் 11, 36, 37. அந்த யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா? ரெண்டாவது, ஒரு விசுவாசி எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அடுத்தவங்களோட தங்களை கம்பேர் பண்ணாதவங்க. இங்கே நீங்கள் பாருங்க, லாசரு மரித்து போனான். இதை பற்றி பேசுறதுக்கு அந்த 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 ஊர் ஜனங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா? குருடனுக்கு பார்வையை கொடுத்தவர் அல்லவா, அவர் இவனை சாகாமல் இருக்கவும் பண்ணலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் ஏன் இவனுக்கு அற்புதம் செய்யலை? சரி, அவங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? பல நேரங்களில் நம்ம யாருக்கு ஒப்பிட்டு பார்க்குறோம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், ஏன் எனக்கு செய்யலை? அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல வசதியாக வச்சிருக்கிறாரு, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி குறையாக வச்சிருக்கிறாரு? அவனுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, எனக்கு மாத்திரம் ஆண்டவர் ஏன் சுகம் தரல? என்ன மாத்திரம் ஏன் இப்படி கஷ்டத்தில் வச்சிருக்கிறார்? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கண்ணீரை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார்? நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா? உண்மைதானே? கேட்குறோம்ல, ஏன் ஆண்டவரே அந்த அக்காவுக்கு அது ஜெபம் பண்ண உடனே எல்லாம் நல்லதாக நடக்குது, நான் கேட்டால் நான் கேட்குறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குதே, ஏன் ஆண்டவரே? அவ்வளோ என்ன நான் உனக்கு வேண்டப்பட்ட ஆதரவாக போயிட்டேன். அந்த பையன் நல்லா படிக்கிறான், அந்த பிள்ளை நல்லா படிக்குது, நல்ல வேலைக்கு வந்துடுச்சு, என் பிள்ளை ஒன்றுத்துக்கும் உதவாமல் சுற்றிட்டு இருக்குது, ஏன் ஆண்டவரை என் பிள்ளைய மாத்திரம் இப்படி வச்சுருக்கிறீங்க? இது நமக்கு மட்டுமல்ல, சங்கீதக்காரனுக்கும் வந்த ஒரு கேள்வி. 73ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த 73ஆம் சங்கீதத்தில் தாவீது, அந்த சங்கீதக்காரனாகிய ஆசாப் என்ன பண்ணுறாருன்னா, துன்மார்க்கனை பார்க்கிறார். யாரை பார்க்குறாரு? நல்லவனை பார்த்தாலும் பரவாயில்ல, யாரை பார்க்குறாரு தெரியுமா? துன்மார்க்கனை பார்க்குறார். அந்த 3வது வசனம் சொல்லு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் என்ன கொண்டேன்? பொறாமை கொண்டேன், பொறாமை கொண்டேன். அவன் ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் வாழறான், மனம் போல வாழறான், அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுயா இல்லை? இதுதானே நம்ம கேள்வி. எல்லாமே நல்லா நடக்குது. அதில் 4வது வசனம் சொல்லுது, மரண பரியந்தம் அவர்களுக்கு என்ன இல்லை? இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்குது. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல, அவங்க நல்லா சுகமாக இருக்கிறாங்க இல்லை? நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்குறாயா? என்ன எனக்கு தான் வியாதி, சுகரு, பிபி, தலை கிருகிருன்னு சுற்றுது இல்லை? ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா எனக்கு தலை சுற்றுதுயா. அந்த டாக்டரு ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லையம்மா உன் முதுகை நீயே பார்த்துக்கலாம், கவலைப்படாத போனார். தலை சுற்றுது, நடக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஆனால் அவனை பாரு எவ்வளோ நல்லா இருக்கிறான், ஒரு வியாதி கிடையாதுயா. ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு, எனக்கு தான் இருக்கிற வியாதியெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு பலமுள்ளவனாக இருக்கிறான்ல,
பலமுள்ளவனாய், பலன் உறுதியாய் இருக்கிறது. 5வது வசனம், நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த வியாதியும் இல்லை, எந்த வேதனையும் கிடையாது, நல்லா தான் இருக்கிறான். அடுத்தது சொல்கிறாங்க, பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமையாக நடக்கிறான், கொடுமையாக நடக்கிறான், ஆனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் கடைசியாக என்ன சொல்ல தெரியும்? 13வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். எல்லாத்தையும் பார்க்குறாரு, துன்மார்க்கன் நல்லா இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், ஆசீர்வாதமாக இருக்கிறான், நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவர் மன வெறுத்து போய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு தெரியுமா? நான் என் கையை சுத்தம் பண்ணது வேஸ்ட்டு, இல்லை சுத்தமாக இருந்தது வேஸ்ட்டு, குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவினது வேஸ்ட்டு. நம்ம சொல்கிறோம்ல, என்னத்த கோயிலுக்கு போய் என்ன கண்டேன், என்ன ஜெபம் பண்ணி என்ன நடந்துருச்சு, வேதத்தை வாசி என்னத்தை பெருசாக கண்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக வாழணும், நான் எந்த தீங்கும் செய்யாமல் சுத்தமான கைகளோடு வாழணும்னு நினச்சது வீணானது. அடுத்த வார்த்தை சொல்கிறார், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான், போராட்டம் தான், வேதனை தான். இவ்வளவு வேதனைகளையும் பாடுகளையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் என்னவா இருக்கிறான், ரொம்ப சந்தோஷமாக கவலையே இல்லாமல் அவன் பாட்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ வீண் வீண், நான் பரிசுத்தமாக வாழ்ந்தது வீணானது, நான் கடவுளை தேடினது வீணானது, நான் ஆலயத்துக்கு வந்தது வீணானது, நான் பைபிள் படித்தது வீணானது, நான் ஜெபம் பண்ணது வீணானது அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றவர் இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொல்வேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாக இருப்பேன். ஆண்டவரே, அப்படி நான் ஒரு நாள் சொல்லிடக்கூடாதப்பா, நான் யாரையும் நான் தவறாக வழி நடத்திடக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இதை அறியும்படிக்கு. எதை அறியும்படி? ஏன் இது மாதிரி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார் என்று நான் அறியும்படிக்கு என்ன செய்யணுமா? அவன் சொல்கிறாரு, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய இந்த சந்தேகம் மாறணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும்? ஆலயத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இன்னும் உங்களை தூண்டி விட்டுருவாங்க. ஆமாக்கா, நானும் தான் பார்க்குறேன், நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா, எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேயற மாடை நக்கர மாடு. இது இந்த வயலில் மேயிற மாட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒன்று சும்மா சுற்றின்னு இருக்கும். இது என்ன பண்ண தெரியுமா? இந்த மேயிற மாட்டை போய் நக்கும். நக்கின உடனே இந்த மேயிற மாடு என்ன பண்ண தெரியுமா? அதுவும் மேயறதை விட்டு அப்படியே அது நக்கிறதுல சுகமாக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும். ரெண்டும் சாப்பிடாது. அதே மாதிரி தான் ஒருத்தன் ஏற்கனவே விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக கிடக்கிறான், இது போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்குது ஆலோசனை, இதே இது மாதிரி இருக்குதுப்பா, எனக்கு நானும் கோயிலுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், என்னென்னமோ பண்ணேன், ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அந்த மாடு என்ன சொல்ல தெரியுமா? ஆமாம், நானும் தான் கோயிலுக்கு போனேன், எனக்கும் அந்த மாதிரி தான்ப்பா இருக்குது. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற அந்த நேரத்தில் எங்கேயாவது வேலைக்கு போனால் 10 பைசா சம்பாதிக்கலாம். தானும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, ஜாக்கிரதை. எங்கே போகணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்த போது அந்த சங்கீதக்காரன் கண்ட ஒரு காட்சி என்ன தெரியுமா? நான் நிலையான இடத்துல நிற்கிறேன், ஆனால் அவனுங்க எல்லாரும் சறுக்கலான இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை என்றைக்கு தள்ளுவார்னு தெரியாது, விழுந்து போகிறவர்கள் அவர்கள். ஆனால் நானோ கர்த்தருடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில் எப்போது நிலைத்து நிற்க போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சங்கீதக்காரனுக்கு வருது. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்தவங்களை பார்க்காத,
விசுவாசி யார் அப்படின்னா, அடுத்தவங்களை பார்த்து தன்னுடைய குறைவை நினைத்து வருந்துகிறவன் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற நன்மைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 13வது 14வது வசனத்தை வாசிங்க. யோபு 23 13 14வது வசனம். அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். 13வது வசனமும் 23ஆம் அதிகாரம் 23. ஆமாம், இருக்கிறார். அவரை திருப்ப முடியல. யோபு சொல்றார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் யாருடைய சித்தம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், எல்லாம் அவருடைய சித்தம். ஆனால் அந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? எனக்குன்னு ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சித்தம் என் சித்தம் அல்ல, எங்கள் அண்ணன் சித்தம் என் சித்தம் கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய நேரங்களில் நான் முதல்ல சொன்ன மாதிரி, குருடனுக்கு பார்வையை கொடுத்தவர் இந்த லாசருவை உயிரோடு வைத்திருக்கலாமே. அப்படிதானே? அப்போ குருடனுக்கு ஒரு சித்தம் கடவுள் வச்சிருக்கிறாரு, அது அங்கே நடந்தது. லாசருவுக்கு ஒரு சித்தம் கர்த்தர் இருக்கிறார், அது அங்கே நடக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னார் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா அதை பார்க்காதீங்க. அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் அது, எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் இது. என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்துல உண்டு. ஒரு அலையிலே சொல்லுங்க, எனக்கென்று அவர் குறித்து வைத்திருக்கிறதை அவருடைய நேரத்தில் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், லாசருடைய வாழ்க்கையில் அவன் சாகிறதுக்கு முன்னால் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருந்தா, நீங்களும் நானும் அவரை எவ்வளோ தூரம் படிச்சிருப்போம் தெரியுமா? லாசரு வியாதியாக இருந்தான், இயேசுவினிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள். இயேசு வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார். அவன் எழுந்து நடந்தான், இல்லை துதித்தான், இல்லை ஓடினா, எதையாவது ஒன்று சொல்லி 3 வசனத்தில் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய அதிகாரத்தை போட்டு அவன் மூலமாய் அந்த ஊர் ஜனமெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு சாட்சியாய் மாறுமானால், அங்கே தான் கர்த்தருடைய சித்தம் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த நிலையில் இருப்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் அந்த சித்தத்தில் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை போல இன்னும் அநேக திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கையை விட்டு சொல்லுங்க, நீ கடந்து போகிற இந்த வழி உனக்கானது. பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காத. அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதுக்குள்ளே போதுன்னு விட்டிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காத. லூக்காவின் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கேயும் அதே போல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மகனே, நீ எப்போது என்னோடு இருக்கிறாய்? எனக்குரியதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பையனுங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க. என்னுடைய ஈடு. எங்கள் வீட்டில் நான் ஒருத்தந்தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் என்ன குழம்பு வச்சாலும் என்ன பண்ணாலும் எனக்கு மொத்தமாக வச்சுருவாங்க. நான் சாப்பிட்டது போகத்தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு எப்படின்னா, அவங்க அம்மா பங்கு போட்டு வைப்பாங்க. 3 பேருக்கும் பங்கு போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, எறா வாங்கினாங்கன்னு வச்சுங்க, இந்த அம்மா எண்ணி வைக்கும். உனக்கு 4, உனக்கு 3, உனக்கு 3. இதில் எங்கேயாவது ஒன்று குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே சத்தமாக இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் கேட்கும், ஐயோ நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம் எனக்கு அப்படின்னு.
அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா சொல்லும், ஏன்டா சாப்பிட மாட்டேன்ற? அண்ணனுக்கு மாத்திரம் 4 வச்ச, எனக்கு 3 தானே வச்சிருக்கிறேன். எனக்கு 3 தான் வச்சிருக்கிறேன், எனக்கு 4 வை, இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேணாம், கையை காலை ஓச்சின்னு. இல்லை, இது உலகம். அதே மாதிரி அங்கே ஒருத்தனை காமிக்கிறார் ஆண்டவர். இளையகுமாரன் போனால் தன்னுடைய மனம் போல வாழ்ந்தான், எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாக திரும்பி வர்றான். இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு தெரியுமா? வந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய விருந்து பண்ணுறார். அவனுக்கு புத்தாடை போட்டு, மோதிரம் போட்டு, பாதரட்சையில் போட்டு, என் பிள்ளை செத்து போனான், உயிரோடு வந்திருக்கிறான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான், எல்லாரும் வாங்க கொண்டாடுவோம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே மேலதாளம், ஆட்டம் பாட்டமாக இருக்குது. எல்லாம் ஒரு பக்கம் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. மூத்த குமாரன் வயல்ல இருந்து திரும்பி வர்றான். வந்தால் வீட்டில் ஒரே என்ன ஆர்ப்பாட்டமாக இருக்குது. வெளியே இருந்தே விசாரிக்கிறான், வேலைக்காரங்கிட்ட கேட்குறான், என்னடா நடக்குது அப்படின்னா, அவன் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் தம்பி திரும்பி வந்துட்டாருங்க, அதனால் விருந்து நடக்குது. பைபிள் சொல்லுது, அந்த மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே போக மனமில்லாமல் வெளியே நின்றான். ஏன் தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் எங்கள் அப்பா கூட கொஞ்ச நாள் கூட பிரிஞ்சு இல்லாமல் அவர் கூடவே இருந்து, அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி, என் சந்தோஷத்தை கூட இழந்துட்டு அவருக்காக நான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே கொடுக்கல. பைபிள் ரொம்ப டீசெண்டாக சொல்லுது, அந்த ஆள் ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. அவன் இருக்கிற சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போனான், எல்லாத்தையும் போய் அங்கங்கே என்னென்னமோ பண்ணி நாசம் பண்ணிட்டு வந்துட்டான். அவனுக்கு விருந்து பண்ணுறாரா? எங்கே வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். நல்ல கவனிங்க. இப்போ அப்பா வந்து சொல்கிற வார்த்தை தான் அவன் வெளியே வந்து சொல்கிறாரு, என்னப்பா வரமாட்டேங்கிறியா அப்படின்னா, அவன் கேட்குறான், எனக்கு ஒன்றுமே நீ தரலையே, நான் உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறேன், உழைச்சிருக்கிறேன், நீங்கள் எனக்கு இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே, அப்படி தானே, அந்த மாதிரி தானே சொல்லியிருப்பான். இப்போ அப்பா சொல்கிறாரு, மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிற. நல்லா கவனிங்க, அந்த எப்போதும் என்னோடு இருக்கிறாய் அப்படின்ற வார்த்தையில் இந்த பையனுடைய மொத்த ஆதங்கமும் அடங்கிடுச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா, நான் ஓடினேன் தெரியுமா, நான் பாடினேன் தெரியுமா, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நான் மீறினதே கிடையாது, அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு இவ்வளோ நேரம் புலம்புனான் பாருங்க. அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அடக்கிட்டாரு, மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய். வாழ்ந்திருந்தாலும் நீ என் கூட தான் இருக்கிற, தாழ்ந்திருந்தாலும் நீ என் கூட தான் இருக்கிற, கஷ்டப்பட்டாலும் என் கூட தான் இருக்கிற, அவமானப்பட்டாலும் என் கூட தான் இருக்கிற, உனக்கு நிறைவு வந்தாலும் என் கூட தான் இருக்கிற, குறைவு வந்தாலும் என் கூட தான் இருக்கிற, எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ அதற்கான பலன் என்ன அப்படின்னா, எனக்குரியது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. இனிமேல் நான் உனக்கு எழுதி தர வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடையது தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, அவனுக்கு அது கிடைச்சது, இவனுக்கு இது கிடைச்சது, எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னுலாம் சொல்லாதப்பா. என்னுடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் மகிமையும் உன்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசி என்ன பண்ண மாட்டான், ஒப்பிட்டு பார்க்க மாட்டான். அடுத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் எனக்கு இது தரல அது தரலன்னா சொல்ல மாட்டான். எனக்கு ஆண்டவர் எல்லா நன்மையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கர்த்தரை உயர்த்தணும், மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே எனக்கு நீர் எல்லா நன்மைகளையும் தருவதற்கு உண்மை உள்ளவர். மூன்றாவது ஒரு காரியம், விசுவாசி செய்யாத ஒரு காரியம், செய்யக்கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். மூணாவது, விசுவாசி செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு
ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லறை இடத்துல வந்து அந்த கல்லை எடுத்து போடுங்கள். விசுவாசத்தில் மார்த்தாள் நின்று இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாப்பா எடுங்கப்பா, இயேசு வந்துட்டார், ஏதாவது ஒன்று பண்ணுவார், நன்மை தருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்றாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏசப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த உடம்பு இந்நேரம் 4வது நாள் கெட்டு நாரி போயிருக்கோம். கல்லை புரட்டினா உள்ளேருந்து நாற்றம்தான் வருமே தவிர லாசரு வரமாட்டான். யார் சொல்கிறது? மார்த்தாள், விசுவாசி. இன்னைக்கு நம்ம கூட பல நேரங்களில் ஆண்டவர் இதை செய்ய அப்படின்னு சொன்னால், இதை செஞ்சால் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதை பண்ணால் இப்படி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஆண்டவரே இதை இந்த மாதிரி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பாங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இப்படி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு நீங்கள் நான் ஆலோசனை சொல்லவே முடியாது. அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவருக்கு சொல்ல தெரியாத ஆலோசனை ஒன்றும் கிடையாது, அவருக்கு தெரியாத ஞானம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த சின்ன மூளையை வச்சுக்கிட்டு அதுலேயும் 10% தான் பயன்படுத்திக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இது தெரியும் அது தெரியும். ஒருத்தர் ஒரு ஐயா சொன்னார் என்னை பார்த்து, என் அனுபவம் தான் உன் வயசு அப்படின்னாரு. அது மாதிரி நிறைய நேரங்களில் இன்றைக்கி நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஒன்று தெரிஞ்சுங்க, ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு எனக்கும் ஒரு 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 ஊழியக்காரர் சொல்ற ஒரு மண்ணும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கல்லை புரட்டி போடுன்னா போடணும். அவருக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆச்சேன்னா ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இந்த காலை நேரத்தில் உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, விசுவாசி என்ன பண்ண மாட்டான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மரியாள் வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. நத்திங் மோர் நத்திங் லெஸ். எதையும் கூட்டியும் செய்யாத, குறைச்சும் செய்யாத. 6 கற்சாடி இருக்குது, ஆண்டவர் சொல்றாரு கற்சாடியில் தண்ணி நிரப்புங்கள். உடனே அதில் ஒருத்தன், இல்லை ஆண்டவரே 6 கற்சாடி எதுக்கு, ஒவ்வொன்றும் 100 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதாச்சே, அங்கே கொஞ்சம் தான் தேவைப்படும், 6 வேணாம் ஒரு 5ல் நிரப்புறோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? நிரப்புங்கள்னு சொன்னார, பாதி நிரப்பிட்டு ஆண்டவரே நிரப்பிட்டோம் அப்படின்னா சரியாக போயிடுமா? இல்லை. அதிகமாகவும் செய்ய வேண்டியதில்லை, குறைவாகவும் செய்ய வேண்டியதில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்வோமானால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இதுதான். விசுவாசி என்பவன் யார்? அவருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு நடக்கிறவன். என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டாங்க. யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் யோபு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சொல்றார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினச்சிட்டாருன்னா அதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உன்னை உயர்த்தணும்னு ஆண்டவர் நினச்சிட்டாருன்னா உன் சகோதரன் மட்டுமல்ல, உன் குடும்பம் மட்டுமல்ல, இந்த ஊரே எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் நினைத்தது நடக்கும். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தணும்னு கடவுள் நினச்சிட்டாரு, அவன் சகோதரன் நினைக்கிறாங்க அவனை சாவடிச்சிரும், என்னதான் நடக்குது பார்க்கலான்டாங்க. ஆண்டவர் பாருங்க, அங்கேயும் ஒருத்தனை வச்சுருந்தாரு, அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வராரு. ஆனால் திரும்பவும் கடவுளுடைய சித்தம் நடக்கணும். அடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எடுத்து அவனை இஸ்மவேலரத்தில் விற்று போட்டார்கள். அவங்க கொண்டு போனாங்க, எகிப்தில் அடிமையாய் விற்றார்கள். இப்போது நம்ம பார்ப்போம், நம்ம நினைக்கிறது என்ன நினைப்போம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருந்தார், அது நடக்கலை, இப்போ எங்கே போயிட்டா? அடிமையாக போயிட்டா அப்படின்னு நினைப்போம்.
அங்கே கடவுள் அவன் கூட இருந்து அவனுக்கு அங்கே உயர்த்துறாரு. அந்த வீட்டுக்கு அவன் அதிகாரியாக மாறினான். அங்கேருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ். இப்போ நம்ம நினைப்போம் பரவாயில்ல, அங்கே அடிமையாக போனவனை இப்போ அதிகாரியாக அங்கே அந்த வீட்டில் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அடுத்து அதை விட பாதாளத்தில் கொண்டு போகிறார். எங்கே? சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டார். ஆனால் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. அவன் உயர்த்தப்படுவது கர்த்தருடைய சித்தம். ஆகவே அவனை எங்கே கொண்டு போனாலும் கர்த்தர் அவனை தனியாக விடலை, அவன் கூட கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். என்ன தெரியுமா? உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நெருக்கடியின் பாதையில் போயிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கன்னு நான் நினச்சினப்பா, வருஷம் ஆரம்பமே எனக்கு மோசமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிறைச்சாலையில் போனால் அங்கே போய் ஒருத்தனை நம்புகிறான், பானபாத்திரக்காரனை நம்புகிறான், அவங்கிட்ட சொல்லி அனுப்புகிறான், நீ உயர்ந்து இருக்கும்போது, நீ நல்ல நிலையில் இருக்கும்போது என்னை நினச்சிக்கப்பான்னா. ஆனால் நடந்தது தெரியுமா? அந்த மனுஷன் மறந்துட்டான். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்த மூளை ஆண்டவருடைய திட்டத்துக்கு எதிராக அல்லது அதுக்கு மாற்று கருத்தை வச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை தூக்கி வெளியே போட்டிருக்கேன். ஆண்டவரே, மனுஷன் என்னை நினைப்பான்னு நான் யோசிச்சேன்னா அந்த மனுஷன்தான் என்னை மறந்து போவான். யாரை நம்ம நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளை கைவிடுவாங்க. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், நான் இன்னாரை நம்பியிருக்கிறேன், அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னீங்கன்னா அவர் தான் முதல்ல உங்களை கைவிடுவார். அவருடைய வார்த்தை அப்படியே பிடிச்சிக்குங்க. உட்காருன்னா உட்காரணும், நில்லுன்னா நிற்கணும், படுன்னா படுக்கணும், ஓடுன்னா ஓடணும். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இவன் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாருமே என்று மார்த்தாள் ஆண்டவருக்கே ஆலோசனை சொன்னாங்க. இப்பதான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் தேவை. இருக்கிறீங்களா? எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவர் 1000 சொல்லுவார், அதெல்லாமா நாங்கள் கேட்போம் அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்துருக்கிறீங்க. கேட்பீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிக்க கேட்டோமே, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அது என்ன வயசு? டீனேஜ். இருக்கிறீங்களா? டீனேஜ் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. இந்த டீனேஜ் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் என்ன மாதிரி படிக்கிறேன், கம்ப்யூட்டர்லாம் இப்போவே நான் ஆப்ரேட் பண்ணுவேன், செல்ஃபோனை என் கையில் கொடுத்துப்பாரு, எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருவேன், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும். இவன் கற்றுக்கிட்ட 4 இங்கிலீஷ் அந்த பாவம் அவங்கக்கிட்ட பேசி தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்குவான். வெளியே போனால் ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த வயசில் தான் ஒருத்தன் ஆண்டவர் சமூகத்தில் படுத்து கொண்டிருந்தான். கர்த்தர் கூப்பிடுறார், சாமுவேலே. துடிச்சு பிடிச்சி எழுந்துச்சான். ஏலி தாத்தா கூப்பிடுறார், ஓடுறான். தாத்தா தோ வந்துட்டேன். தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல. டேய், தூங்கி நிற்கிறவனை எழுப்பி வந்துட்டேன்ற என்ன விஷயம்? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க. தாத்தா சொல்ல, இல்லைப்பா நான் கூப்பிடல, போய் படுத்துக்க. திரும்பவும் ஆண்டவர் கூப்பிட்றார், சாமுவேலே. திரும்பவும் ஓடுறான். திரும்பவும் தாத்தாவை தட்டி எழுப்புறான், அதோ வந்துட்டான் தாத்தா. இல்லைப்பா நான் உன்னை கூப்பிடல. இப்போ ஏலிக்கு தெரியுது ஆண்டவர் பிள்ளையாண்டானை அழைக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லித்தரார். என்ன தெரியுமா? இன்னொரு முறை கூப்பிட்டா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். பெரிய ஜபம் இல்லை, ஒரே ஜபம் தான். சொல்லும், நான் கேட்கிறேன்.
திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. சாமுவேல் எழுந்து உட்கார்ந்தான். இப்போ தாத்தா கூப்பிடலன்னு தெரிஞ்சிச்சு. அருமையான ஒரு ஜெபம் பண்ணுறான். சொல்லும் கர்த்தாவே கேட்கிறேன். முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தை சாமுவேலினுடைய வாழ்க்கையை தலைகீழா மாத்திடுச்சு. அல்லேலூயா. சொல்லுங்கப்பா கேட்குறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சொல்லி பாருங்க. சாதாரண ஒரு பிள்ளைய கர்த்தர் உயர்த்துகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் நியாயாதிபதியாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊரில் சொல்ல போனால் he is the chief justice. இஸ்ரவேலுக்கு அவர் யாரு? பேசுங்களேன். சீஃப் ஜஸ்டிஸ். பிரதமர் சட்டம் போட்டாலும் இது செல்லாது அப்படின்னு தள்ளுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? சீஃப் ஜஸ்டிஸுக்கு அதிகாரம். அவர் சொல்றது ஒரு பெரிய சட்டமாகவே மாறும். இந்த சாமுவேலினுடைய வாழ்க்கை அப்படித்தான் மாறிச்சு. நீ ராஜாடா அப்படின்னா சவுல் ராஜாவாயிட்டார். நீ ராஜா அப்படின்னு தாவீதை காமிச்சா தாவீது ராஜாவாயிட்டார். அவன் யாரை என்ன சொல்றானோ அது அப்படியே நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை தான், கர்த்தாவே சொல்லும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை நானும் விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாரும் தான் விசுவாசிகள். ஆனால் விசுவாசிகள் என்பவர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு நன்மை செய்யும்படி காத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா? முதல்ல என்னை குறை சொல்லிட்டு இருக்கிற. ஏன் ஆண்டவரை இப்படி வச்சிங்க, ஏன் நீங்கள் இல்லை, நீங்கள் ஏன் இதை செய்யலை, நீங்கள் ஏன் இப்படி இல்லை, இப்படியே குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எதை செஞ்சாலும் உம்முடைய சித்தப்படி செய்வீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவங்களுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கலை, அவங்களுக்கு கொடுத்தீங்க எனக்கு கொடுக்கலன்னு கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையது எல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா. என் நன்மை முழுவதும் உனக்கு சொந்தம், ஏற்ற நேரத்தில் நான் அதை உனக்கு தருவேன். மூன்றாவது, கர்த்தர் சொல்லித்தராரு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்குற அற்புதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாத்தையும் கேட்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் அற்புதம் பார்ப்பாய், நீ விசுவாசித்தால் நன்மையை பார்ப்பாய், நீ விசுவாசித்தால் உன் குடும்பத்தில் பெரிய அற்புதங்களை நீ பார்ப்பாய். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. சொல்லுகிறவர் உண்மை உள்ள கர்த்தர். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஒருவேளை இந்த இடத்துல வரும் பொழுது, ஆண்டவரே ஏன் இப்படி வச்சிங்க? அவங்க சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்தீரானால் எங்கள் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி இதே இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களிடத்துல சொல்கிறார், மகனே மகளே, நீ விசுவாசி என்று பெயர் வைத்திருக்கிறாயே தவிர உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பல நேரங்களில் என்னை குற்றப்படுத்துகிற வார்த்தைகளா, என்னை குறை சொல்லுகிற வார்த்தைகளாகவே இருக்கிறதப்பா. கொஞ்சம் அதை மாற்றிக்க, என்னை நீ மகிமைப்படுத்து, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். யோபுனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவன் ஆண்டவரை குறை சொல்லவில்லை, அவன் பாவம் செய்யவில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்க. எப்படி நடந்தாலும், எது நடந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே நான் உம்மை குறை சொல்ல மாட்டேன், உம்மை நான் குறை சொல்ல மாட்டேன், உம்மை நான் துதிப்பேன், இன்னும் அதிகமாய் துதிப்பேன். பிரச்சனைகள் பெருகும் போது கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போராட்டங்கள் பெருகும் போது குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்காமல் போய், நீ எதிர்பாராத காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் போது குறை சொல்லாத, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. குழந்தையே இல்லை, ஆபிரகாம் துதித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி
தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நம்பு மகனே, நம்பு மகளே, என்னை மகிமைப்படுத்து, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அது மட்டுமல்ல, குருடனுக்கு பார்வை கொடுத்தவர் லாசருவையும் மரிக்காமல் இருக்க செய்திருக்கலாமே என்று சொல்லுகிறார். அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவங்களுக்கு இது நடந்துச்சு, எனக்கு நடக்கல. அவங்களுக்கு இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார், எனக்கு செய்யல, அப்படி சொல்லாதீங்க. காரணம் தெரியுமா? உனக்கென்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். யோபு சொன்னது போல சொல்லணும், எனக்குரியதை கர்த்தர் எனக்கென்று குறித்ததை அவர் எனக்கு தருவார். இதை போல அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் ஏராளம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயர்வான நினைவுகளை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கிற, துன்மார்க்கரை பார்க்கிற, கடவுளுக்கு பயப்படாம நடக்கிறவங்களை பார்க்கிற. அவங்களுக்கெல்லாம் இந்த நன்மைகள் கிடைக்கும் போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி கிடைக்காம இருக்குதுன்னு நீ யோசிக்கிறாய். கர்த்தர் சொல்றாரு, மகனே, எனக்கு உரியது எல்லாம் உன்னுடையதா இருக்கு. என்னோடு கூட நீ எப்போதும் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். கண்ணீர் வந்த பொழுதும், பாடுகள் வந்த பொழுதும், துக்கம் வந்த பொழுதும், இழப்புகள் வந்த பொழுதும் ஆண்டவரை நீ மறுதலிக்காம இருக்கிற தெரியுமா? அதற்கான நன்மைகள் ஆண்டவரிடத்துல நிச்சயமாய் உனக்கு கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு பிசாசு உங்க மனசுல சொல்லலாம், கடவுளை தேடி எனக்கு என்ன கிடைச்சது, ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது, வேதவாசி எனக்கு என்ன கிடைச்சது, நிறைய ஆசீர்வாதங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கான, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்கலையே, நன்மைகளே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனேன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு அற்புதம் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஆண்டவரை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அவர்கிட்ட நீங்க ஆலோசனை சொல்லாதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்மை படைத்தவரே அவர் தான். அவருக்கு தெரியாத ஆலோசனை நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்திற்கு, உம்முடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். ஆண்டவரே, சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டார். கர்த்தர் உங்களை கோபுரத்தில் தூக்கி நிறுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். நீ மேன்மை அடைவாய். நீ நன்மையை பெற்றுக்கொள்வாய். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, விசுவாசிகள் செய்யக்கூடாத 3 காரியங்களை நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தரை குறை சொல்ல மாட்டார், மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டார், தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டார். அவங்க தான் விசுவாசி. இன்னைக்கு அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தார். உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்மையே நம்பி நிற்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற ஆண்டவரே. வந்த எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். நன்மையினால் நிரப்பும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.